ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. நம்ம இன்றைக்கி பீர்னி சூப்பரான ஒரு பாயாசம். இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கல்யாணத்தில் போனீங்கன்னா இந்த பீர்னி நிறைய இடத்துல நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதை வீட்டிலையே ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீர்னி பாயாசம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கணும். நெய் கூடவே நிறைய முந்திரி பருப்பு, நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 50 கிராம் போல் சாரப்பருப்பு. இந்த பாயாசத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த சாரப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நெய்யிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரா மாதிரி ஈவனாக இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரும்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பாலும் தண்ணியும் ஈக்குவலாக தான் சேர்க்க போகிறோம். நான் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே அதே 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க், நல்ல திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா அதோட மனமே சூப்பராக இருக்கும். இந்த நெய் சேர்க்கும்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் நல்லா கொதிக்க கொதிக்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த பாயாசம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். நல்லா பால் 3/4 பதத்துக்கு திக்காகணும். ரொம்ப திக்காகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிக்கும் போதே நெய் சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க. இது நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி தளன்னு கொதிக்க விடணும். நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுனா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கும்போது ஒரு 6-7 ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நசுக்கிட்டு சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். அப்பப்போ இடையில கலந்தும் கொடுக்கணும். நம்ம நல்லா இது கொதித்ததில் பால் நல்லா ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்த ரவை, நான் வறுத்த ரவையே சேர்த்துருக்கேன். ரவை ரோஸ்டடாகவே நம்ம கடையில் விற்கிது. நான் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் ரவை இது போதும். இந்த அளவுக்கு 1 லிட்டருக்கு 50 கிராம் ரவை கரெக்டாக இருக்கும். ரவை அதிகமாக சேர்த்துட்டோம்னா ரொம்ப திக்காக போயிடும். மீடியமாக டைல்யூட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா ரவை இந்த பாலோடு சேர்ந்து கொதிக்கும்போது நல்லா வெந்து வரும். அப்போ நம்ம சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை 250 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே கண்டென்ஸ் மில்க். இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் 3/4 கப்பு அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரையோட அளவும் கண்டென்ஸ் மில்கோட அளவும் கரெக்டாக இருந்துச்சுன்னா, டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம், கண்டென்ஸ் மில்க்கும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. அப்பப்போ கலந்தும் கொடுங்க. நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது சுட சுட நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ கூலிங்காக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் இந்த பீர்னி ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். கல்யாணத்தில் தான் ரொம்ப இது அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம். ஆனால் வீட்டில் செஞ்சிங்கன்னா இந்த நார்மலாக நம்ம சேமியா பாயாசம்லாம் செய்கிறோம் இல்லையா, அது லைக் பண்ண மாட்டாங்க. இந்த பாயாசம் தான் அடிக்கடிக்கு செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா திக்காகிடுச்சு. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி பீர்னி எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.